வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லவரமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய மிதுன ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் ஏற்றிய 2019ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்களை நல்ல ஆதரவு கொடுத்ததற்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, மிக சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர்கள் நீங்கள். எந்த ஒரு செயலையும் புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு செயல்புரிவதும் இனிமையாக பேசி மற்றவர்களை வசீகரிப்பதிலும் உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான், மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகன் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான யோகக்காரகன் சுக்கிர பகவான், அதற்கு அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான். இப்படி சுக்கிரன் மற்றும் புதனை யோகக்காரகராக பெற்றவர்கள் நீங்கள். இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டுக்கோள்கள் சரியாக இல்லையே என்று ஐயப்பட வேண்டியதில்லை. 2 ராகுவும் 8 கேதுவும், 6ஆம் இடத்தில் குருவும், மேலும் 7ஆம் இடத்தில் சனீஸ்வரம் ஆண்டுக்கோள்கள் இவ்வாறு இருக்கின்ற இந்த ரீதியிலே இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகனான சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் ஆட்சியாக 5ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறந்த லட்சுமி கடாட்சியம் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையும். சுக்கிரன் என்பவர் பூர்வ புண்ணியாதிபதி. 5ஆம் இடம் என்பது லட்சுமி ஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். அந்த இடத்துக்குரிய சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது இந்த மாதத்தை பொறுத்தவரை மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை சுக்கிரன் தன் கையில் எடுத்து மிக நல்ல பலன்களை எல்லாம் இந்த மாதம் செய்வார். அதற்கு அடுத்தபடியாக மாதக்கோள்களிலே சூரிய பகவான் மாதத்தின் முற்பாதியில் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை விருச்சிகத்தில் இருக்கிறார். அது 6ஆம் இடம். அசுப கிரகங்கள் 6ஆம் இடத்தில் இருப்பது மிக நல்ல யோக பலன்களை எல்லாம் கிடைக்கப்பெறும். மேலும் ராசியாதிபதியான புதன் பகவான் குருவோடையும் சூரியனோடையும் சேர்க்கை பெற்று 6ஆம் இடத்தில் இருப்பது டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற அற்புத யோகத்தை பெறுகிறீர்கள். ஆகையால் அவற்றினால் உங்களுக்கு இந்த மாதம் மிக நல்ல பலன்களையும் எடுக்கின்ற செயலிலே வெற்றியும் ஓரளவுக்கு நல்ல தன வருமானமும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் அனுசரணையான சாதகமான ஒரு நிலையும் இருக்கும். உடல் நலத்தில் மற்றும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 6ஆம் இடம் என்கின்ற சத்ரு ருணஸ்தானத்திலே சூரியன் மாதத்தின் முற்பாதையில் இருப்பதனால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு சிறிது உடல்நலை பாதிப்பு வந்தாலும் தகுந்த மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. மேலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை செவ்வாயாகப்பட்டவர் ஜென்ம பகை. அப்படிப்பட்ட செவ்வாயாகப்பட்டவர் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இவை சாதகமா என்றால் இல்லை. ஆனால் சனியோடைய பார்வை, உங்களுடைய ராசிக்கு யோகக்காரனான சனியோடைய பார்வை செவ்வாய் மீது பதிவதினால் செவ்வாயால் ஏற்படக்கூடிய கெடுபலங்களை அவர் கட்டுப்படுத்துவார். சனியோடைய பார்வை 3ஆம் பார்வையாக செவ்வாய் இருக்கின்ற வீடான கும்பத்தை பார்க்கிறார். அது அவருடைய சொந்த வீடு, சனீஸ்வரருடைய வீடு. எனவே தன் வீட்டை பார்க்கின்ற சனி பகவான் அந்த இடத்தை பலப்படுத்துவார். தர்மஸ்தானம் என்கின்ற 9ஆம் இடம் சிறப்பு பெறுவதனால் சிறந்த முறையிலே பாக்கியமாகப்பட்டது இந்த மாதமும் கிடைக்கும். மேலும் சனியுடைய பார்வை 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியும் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் நான் முன்னதை கூறியவாறு உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இங்கு குரு ஆண்டுக்கொள்களிலே குரு பார்வை சுப பார்வை, முழு சுபரான குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள். குருவாகப்பட்டவர் 6ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் அவர் மிதுனராசியை பொறுத்தவரை முழுமையான சுபகிரகம் அல்ல. அவர் மறைவதே நல்லது. இங்கு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பது ஜீவனத்திலே நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ஒரு நிலை. மேலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பது தனவரவாகப்பட்டது திருப்திகரமாகும். அவற்றினை சுபவிரயமாக முதலீடாக செய்யக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் ஏற்படுத்துவார். மேலும் குருவோடைய 9ஆம் பார்வையாக
உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அங்கு இருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்வதனால் குருவால் ராகு கட்டுப்படுத்தப்பட்டு ராகுவால் பெரிய அளவில் கெடுபலங்கள் ஏற்படாத, குடும்பத்தில் சிறு சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் அவையெல்லாம் பெரிதளவாக ஒரு புயல் காற்றாக வீசாத ஒரு நிலையாகவே இந்த மாதமும் இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பான நிலையாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரனுடைய பரிபூர்ண அருளால் மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய லாபத்தையும் எல்லாம் பெறக்கூடிய நிலையிலும் வீட்டிலே நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் கவனத்தில் கொண்டு வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பதும் நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை தனவரவு திருப்திகரமாகவும் உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருந்தாலே போதும். இனி துறை ரீதியாக எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது முதலில் வியாபாரி என்பதற்கு 10ஆம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானத்தை குரு பார்ப்பதும் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை சுக்கிரன் பார்ப்பதும் இந்த மாதத்தை பொறுத்தவரை வியாபாரி அன்பர்களான உங்களுக்கு எல்லா விதமான யோகமும் நல்ல தன லாபமும் எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம். கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் கூட்டாளிகள் நல்ல விதமாக அனுசரணையாக உங்களிடம் இருப்பார்கள். உங்களுடைய ஊழியர்கள் உங்களுக்கு நல்ல விதமாக உழைத்து நல்ல பெரிய லாபத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த மாதம் அமையும். இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நான் ஐடி துறையை சேர்ந்தவர். 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்தால் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல விதமான முன்னேற்றம் இருக்கும். மேலதிகாரிகள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையாகவே இருக்கும். கடின உழைப்பை கொடுப்பதன் மூலம் உங்களுக்கான நற்சான்றிதழும் பாராட்டும் பெயரும் புகழும் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கும். இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த மிதுனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் என்கின்ற இடத்தில் இருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்வது ஒரு வகையிலே உங்களுடைய துறையிலே சிறப்பான நிலையாகவே இருக்கிறது. மேலும் சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் பலமாக இருப்பதனால் எல்லாவற்றிலும் உங்களுடைய துறையிலே மிக நல்ல முறையிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு சமீபகாலமாக இருந்துவிட்டால் அவற்றிலே உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்துக்குரிய சுக்கிர பகவான் மிக பலமாக இருப்பது உங்களுக்கான அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய மாதமாகவே டிசம்பர் மாதம் இருக்கும். இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த ராகுவால் குடும்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு தற்பொழுது குருவோடைய பார்வை ராகு மீது பதிவதனால் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமே டிசம்பர் மாதம். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் 5ஆம் இடம் என்கின்ற புத்திர ஸ்தானத்துக்குரிய சுக்கிர பகவான் ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு புத்திர பேரு கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமையும். நீங்கள் வேலை பார்ப்பவர், உத்தியோகம் பார்ப்பவர் அல்லது தொழில் புரிவராக இருந்தால் 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அது தன்னுடைய சொந்த வீடான மீனம். எனவே ஜீவனஸ்தானம் பலம் பெறுகிறது. லாபஸ்தானமும் மிக அற்புதமாக சுக்கிரனால் பார்வை பெறுவதனால் பலம் பெறுகிறது என்ற அடிப்படையிலே உங்களுடைய வியாபாரம், உத்தியோகம், தொழிலே மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும். இனி நாம் திருமணமாகாத பெண்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது கலத்திர காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் ஆட்சியாக இருப்பது திருமணத்துக்கான சுபகாரியத்தில் வெற்றி கிட்டும் மாதமாகவே டிசம்பர் மாதம் இருக்கும். தாராளமாக திருமண முயற்சியை இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் வேலை பார்ப்பவர், தொழில் புரிவராக இருந்தால் அவற்றிலெல்லாம் இந்த மாதமாகப்பட்டது பல்வேறு விதமான ஏற்றத்தையும் பெரிய வெற்றியும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும். எனவே இது உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமைகிறது. இனி நாம் மாணவ கண்மணிகளுக்கு என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் என்கின்ற கல்வி ஸ்தானத்தை குரு பார்வை செய்வது கல்வியிலே உங்களுக்கு மேன்மை கிடைக்கக்கூடிய பெரியோர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்களுடைய திரு அருளும் அவர்களுடைய நல்ல ஆலோசனையும் வழிகாட்டுதலும் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். அவற்றினால் கல்வியிலே நாட்டமும் அவற்றிலே மேன்மையும் பெறுவீர்கள். இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த மிதுனராசி அன்பர்களுக்கு கலைக்காரர் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிர பகவான் மிக சிறப்பாக இருப்பது கலைத்துறையிலே வெற்றியை கிடைக்கக்கூடிய மாதமாகவே இவை உங்களுக்கு அமைக்கும். எனவே இந்த மாதமாகப்பட்டது புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமையும். இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த மிதுனராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது மாதத்தின் முற்பாதியிலே சூரியன் மிக பலமாக 6இல் அமர்வதும் அதுவும் குருவோடு சேர்க்கை பெறுவதும் அரசியலிலே மிகப்பெரிய நல்ல ஒரு பதவி கிடைக்கக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம். மேலும் ஒருமுறை ஆலங்குடி சென்று அங்கு உள்ள குரு பகவானை வழங்கிவிட்டு வருவது மிக சிறந்த மாற்றத்தை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதி சாதகமாகவும் பிற்பகுதியில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
இதுவரை நாம் பார்த்தது மிதுன ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்கள். இவற்றில் நாம் சந்திராசிரம நாட்கள் என்ற நாட்கள் வரும். அந்த நாட்களிலே நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் தேவையற்ற மனக்குழப்பங்கள், தேவையற்ற சஞ்சலங்கள் எல்லாம் எதிர்நோக்காமல் தற்காத்து கொள்ள முடியும். புதிய ஒப்பந்தங்கள் செய்வது, புதிய தொழில் துவங்குவது தவிர்ப்பது நல்லது. வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல், வீடு மாற்றுதல் போன்றவற்றையும் சந்திராசிரம நாட்களில் தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராசிரம நாட்கள் எவை என்றால் 10/3/2018 மாலை 6 மணி முதல் 13/12/2018 அதிகாலை 6 மணி வரை சந்திராசிரம நாட்கள். அத்தகைய நாட்களிலே நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இதுவரை மிதுனராசி அன்பர்களுக்கான மாத பலன், டிசம்பர் மாத கோச்சார பலன்களை கண்டோம். எவையெல்லாம் 30-40% அனைத்து மிதுனராசிக்கும் இது பொருந்துமா? மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதமும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தின் உள்ளடக்கிய மிதுனராசி அனைவருக்கும் இது பொருந்துமா என்றால் நிச்சயம் இல்லை. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலே வருகின்ற தசாபுத்தி அந்தரங்கள், லக்னத்தின் அடிப்படையிலே அத்தகைய தசாபுத்தி அந்தரங்கள் யோகமாக இருந்துவிட்டால் மாத பலன்களோ ஆண்டு பலன்களோ பெரிய அளவிலே உங்களுக்கு பாதிப்பு தராது. இவையெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகம் தான் தெரிவிக்கும். அவற்றை ஒரு தகுந்த ஜோதிடர் பலன்கள் பார்த்து உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை எடுத்து கூற முடியும். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எத்தகைய பலாபலன்கள் இருக்கிறது, எத்தகைய பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை எடுத்து கூறுவேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் தாராளமாக அலைபேசியிலே என்னை அழைக்கலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த டிசம்பர் மாதத்தில் மிதுனராசி அன்பர்களான உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும், ஏற்றமும், மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.